குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அருண். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சார். சரி, ஓகே சார். உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அக்செப்ட் பண்ணிட்டு அனுப்ப வேண்டியதானே சார்? அவங்க உங்கள்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க சார். அப்படி யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா? அதுவும் என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு. சரி, ஓகே அருண், உள்ள வர சொல்லுங்க. யார பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த ஆள் முன்னாடியே என்ன கொண்டு வந்து நிப்பாட்டுறியே கடவுளே. இதென்ன பூமாரி, உனக்கு வந்த சோதனை? அட, நம்ம ஃபியான்ஸே. என்ன ஃபியான்ஸே? என்ன பார்க்க இவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேன்ல. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த ஆள் முன்னாடி என்ன கொண்டு வந்து நிப்பாட்டாதானே சொன்னா கேட்டியா நீ? ஒரு சாதாரண கோழிக்கு இந்த ஆள் முன்னாடி என்ன கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. இப்ப பாரு இந்த ஆள் என்ன பேச்சு பேசுறான்னு பாரு. பேசாம ரெடி, அது ஏன் கோழியோட அருமை எனக்கு தான் தெரியும். மரியாதையா என்ன பேசணுமா பேசிட்டு சீக்கிரமா வா. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் வெளியே நிக்கிறேன்னு. கேட்டியா நீ? நீ வெளியே நின்றா கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கறது? என்ன ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு ஒன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன பதில் சொல்லணும்? இந்த திமிர் பேச்சு தாண்டி உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. இந்த ஆளுகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டா. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? யார பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க. யாரா இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். யாரால என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்கள பிடிச்சி உள்ள போட்டு சட்டைய பிழிகிற மாதிரி பிழிஞ்சிடுறேன். அதுவும் என் ஃபியான்சே கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா என்ன? என்னடி நடக்குதுங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது நானு, ஆனா என்ன விட்டுட்டு அவர் என்னமோ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட் தானடி கொடுக்க வந்த, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மௌன அஞ்சலி செலுத்த வரல. பின்னடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஊம மாதிரி பேசாம நின்னுட்டு இருக்க. நீ பேசாம நிக்கிறதுனாலதான் அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. என்ன ரெண்டு பேரும் குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சார், என் மீனாவை காணோம் சார். என்னது, மீனாவை காணோமா? ஆமா சார், என் மீனாவை நேற்று சாயங்காலத்துல இருந்து காணோம் சார். அடி பாவி, கோழிய மீனான்னு மாத்தி சொல்றியடி. அந்த ஆளு கோழின்னு சொன்னாலும் கொஞ்சம் உஷாராவாரு. நீ என்னமோ ஆளை காணன்ற மாதிரி மீனாவை காணன்னு சொல்லிட்டு இருக்கியடி. ஐயோ கடவுளே, வைக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்னென்ன பார்க்க போறேன்னு தெரியல. மீனாங்கிறது யாரு? என்னோட தங்கச்சி சார். என்னம்மா சொல்றீங்க? நேற்று சாயங்காலத்துல இருந்து காணோம்னு சொல்றீங்க. யாரும் தேடலையா? தேடணும் சார், ஆனா கிடைக்கல. அதனாலதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். போச்சு போச்சு, நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இவ என்னடா கோழிய பத்தி பேசிட்டு இருக்கா, அந்த ஆள் என்னடா ஏதோ மனுஷனை காணோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, அவ என்ன சொல்ல வரானா? அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ சும்மா இருப்பு மாதிரி. சரி, என்னம்மா அது? ஒரு பொண்ணை காணோன்னு அசால்ட்டா நீங்க மட்டும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. உங்க அம்மா அப்பாலாம் எங்க போயிட்டாங்க? அவ பொண்ணை பத்தி பேசலையா, கோழிய பத்தி பேசிட்டு இருக்கா. அவதான் அரலூசு மாதிரி பேசிட்டு இருக்கானா, இந்த ஆளு முழுலூசு மாதிரியே பேசிட்டு இருக்கானே. அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க சார். வேலைக்கு போயிட்டாங்களா? என்னம்மா நீங்க காணோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. மேல எனக்கு மட்டும்தான் சார் அக்கறை. அவளை நான் பார்த்து பார்த்து பத்திரமா வளர்த்தேன். பாவம், தங்கச்சிய பொண்ணு மாதிரி வளர்த்துருக்கும் போல. அதான் இவ்வளவு ஃபீல் பண்ணி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வந்திருக்கு. ஆனா சின்ன பொண்ணு, இந்த பிள்ளைக்கு இருக்க அக்கறை கூட இவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லாம போயிருச்சு. ஒரு பொண்ணை காணோன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு. ஆனா அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம வேலைக்கு போயிட்டாங்களே. ஏமா, உன் மீனா எப்படி இருப்பாங்க? சுத்தம். என்னடி கேக்குறாரு? நீ அதுக்கு மேல உன் கோழி எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. உன் கோழி எப்படி இருக்கும்னு நீயே சொல்லு. கோழி கோழி மாதிரி தானே இருக்கும், நான் எப்படி சொல்றது? உன் கோழியோட அங்க அடையாளங்கள் என்னன்னு சொல்லு. அதத்தான் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சரிடி சொல்லுங்கம்மா, உங்க மீனா எப்படி இருப்பாங்க? 2 கால் இருக்கும் சார். என்னது, 2 கால் இருக்குமா? ஏமா எல்லாத்துக்கும் 2 கால் தாமா இருக்கும். அதான் சார், 2 கால் இருக்கும். எல்லாத்துக்கும் 2 கால் 2 கை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. நிறைய முடி இருக்கும் சார். அப்புறம் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த கலர்ல இருக்கும் சார். அது வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த கலர்ல இருக்குமா? என்ன ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு ஏன் எப்படி பேசுது? முதல்ல என்னடனா 2 கால் இருக்கும்னு சொன்னா, 2 கால் எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கத்தானே செய்யும். இப்ப என்னடனா
வெள்ளையும் கருப்பும் கலந்துருக்குன்னு சொல்றா. பொதுவா மனுஷங்களோட தோல் அப்படி கலர்ல இருக்காது. ஒண்ணு கருப்பா இருக்கும், இல்ல மாநிறமா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். இந்த பொண்ணு என்னடா கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்குன்னு சொல்றா. ஒருவேளை வயசான பாட்டியோ? இல்லையே, தங்கச்சின்னு தானே சொல்லுச்சு. தங்கச்சிக்கு எப்படி வெள்ளையும் கருப்பும் கலந்த தோல் இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அம்மா கொஞ்சம் தெளிவா தான் சொல்லேன். சார் இதுக்கு மேல நான் எப்படி சார் தெளிவா சொல்லுவேன்? அவகிட்ட இருக்க அங்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ஐயோ, என்னடா அது டிஃபிகல்ட்டான கேஸா இருக்கு. ஒருவேளை அருணுக்கு இதை பத்தி புரியுமோ? அருண் சார், கொஞ்சம் உள்ள வாங்க. சார் சார் கம்ப்ளைண்ட் எழுதிடலாமா? கம்ப்ளைண்ட் எழுதுறது பிரச்சனை இல்லை, ஆனா எப்படி எழுதுவீங்க? என்ன சார் சொல்றீங்க? இந்த பொண்ணை நீங்களே விசாரிங்க. ஏமா, யாரை காணோம்? எப்படி காணாம போனாங்க? என்னைக்கு காணாம போனாங்க? இருந்தாலும் அதுக்கு மேல மீனாவை காணோம் சார். மீனாவா? மீனாங்கிறது யாரு? அவ என்னோட தங்கச்சி சார். சரி, ஓகே. எப்போ காணாம போனாங்க? நேத்து சாயங்காலம் சார். சரி, எப்படி காணாம போனாங்க? அதான் சார் தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். சரி, ஓகே. எப்படி இருப்பாங்க? அங்க அடையாளங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். 2 கால் இருக்கும் சார். ஏமா, என்னப்பா பதில் இது? மனுஷன் இருந்தா 2 கால் எல்லாத்துக்கும் இருக்கத்தாமா செய்யும். வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. நிறைய முடி இருக்கும் சார். அப்புறம் கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி இருப்பா சார். கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி என்ன சார் அடையாளம் அது? அதான் எனக்கும் புரியல, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். உங்களுக்காவது ஏதாவது புரியுதா? இல்ல சார், எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு என்னன்னா சரியான அடையாளமே சொல்ல மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே 2 கால் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் கருப்பு வெள்ளை, எப்படி சார் கருப்பு வெள்ளையும் கலந்துருப்பாங்க? ஏமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி கருப்பு வெள்ளையும் கலந்துருப்பாங்க? என் மீன் அப்படித்தான் சார் இருப்பா. சரி, ஓகே. வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. ஏதாவது மச்சம், தழும்பு இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஏதாவது சொல்லுங்க. என்னடி இது? என்ன கேக்குறாங்க அவங்க? கோழி எப்படி ட்ரெஸ் போடும்? அறிவு கட்டவளே, நீ என்ன கோழியை காணோன்ற மாதிரியே பேசிட்டு இருக்க? ஏதோ மனுஷனை காணோன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் 2 போலீஸ்காரங்களும் ஏதோ ஒரு பொண்ணை காணோன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு தானடி, என் மீனா பொண்ணு தானே. சோ ஆண்டவா, என்னால முடியல. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ கடவுளே, அவ பேசிட்டு இருக்கிறது கோழிய பத்தி. கோழிய பத்தியா? ஆமா ஆமா ஆமா, அவ காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது. அவ கோழிய காணோன்னு. ஏமா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? போலீஸ்காரங்க இங்க சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்க? கோழிய காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? அது இருந்தா எதுக்கு உங்களை தேடி வர போறா? ஏமா, இவ்வளவு நேரம் மீனாவை காணோம்னு சொன்னியே, மீனான்றது கோழின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? சார், அவ கோழி கிடையாது, அவ என்னோட தங்கச்சி. தங்கச்சி? என் தங்கச்சி? அதையே நான் கேட்டேன்ல, யார காணோம் எப்படி காணோன்னு கோழின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பீங்களா? கிளிப்பா. ஏமா, கோழிய காணோன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எங்க டைமே வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. என்ன சார் போலீஸ்காரங்க, நீங்களே இப்படி பேசுறீங்க? என் கோழிய காணோம் சார், அதை நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? உன் கோழியா எவன் பிடிச்சிட்டு போய் எங்க 65 போட்டு தின்னுட்டு இருக்கானோ? சாதாரண கோழிக்கு நீ என்ன அலப்பறை பண்ணிட்ட? ஏமா, கூட வந்திருக்கியே கண்ணாடி போட்ட பொண்ணு, நீயாவது சொல்லக்கூடாது? உங்க சொல்லிட்டு இருக்கிறது கோழிய பத்தின. பாருங்க சார், கண்ணாடி நீங்களும் தான் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா என் கண்ணாடிய பத்தி எதுவும் பேசக்கூடாது. இப்பதான் எனக்கு புரியுது, பொண்ணுங்களுக்கு அழகு இருக்க அளவுக்கு அறிவு இருக்காதுன்னு. இங்க பாருங்கம்மா, உங்க கோழியெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க எங்களால முடியாது. சும்மாவே இங்க காணாம போன மனுஷனை தேடுறதுக்கே நேரம் சரியா போகுது. இந்த அம்மாக்கு கோழிய காணோன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? சார், அது என்னோட உயிர் சார். என்னோட கோழிய நினைக்கல. கோழிய நினைக்காம வேற என்ன நினைச்சீங்க? ஆடா நினைச்சீங்களா? அருண், பின் என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க? சார், நான் காமெடி எல்லாம் பண்ணல. எனக்கு என் கோழி வேணும். எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். உன் கோழி நேரம் யார் வீட்டு அடுப்புல கொதிச்சுட்டு இருக்கோ தெரியல, இல்ல யார் வயிற்றுல கிடக்கோ தெரியல. அதை போய் நாங்க எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும்? சார் ப்ளீஸ் சார், நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பைத்தியமாடி நீ. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கோழிய காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களா? வா வீட்டுக்கு போலாம். எங்க இதுக்கு போய் ஏங்க இப்படி எழுதிட்டு இருக்கீங்க? எனக்கு என் கோழி வேணும். ஏமா, கோழிக்காகமா இப்படி அழுகுற நீ? அதை நான் கோழிய பார்க்கல, என்னோட தங்கச்சியை தான் பாக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். உங்களுக்கு என்ன இப்ப? உங்க கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. உங்க கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது
என்னோட பொறுப்பு சரியா? என்னது கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது இவனோட பொறுப்பா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? யோசிச்சு தான் பேசுறீங்களா? நீங்க எப்படி அந்த கோழியை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? நீங்க மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் என்ன வேணா பண்றேன். என்ன வேணா பண்ணுவீங்களா? ஆமா. என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி. ஓஹோ அருணு, ஒரு ரூட் அப்படி போகுதோ? எப்படியோ யார்கிட்டயும் அடி வாங்காம நல்லா இருந்தா சரிதான். அதான் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க அழுதா நல்லாவே இல்லை. அழுகாதீங்க, உங்க கோழிய நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? போலீஸ்கார பேச்சு சரியே இல்லையே. எல்லா போலீஸ்காரங்களும் இப்படித்தான் இருப்பாங்களா? இவ்வளவு பேசாமே நிக்கிறான். நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட மங்கை ஊரும் என்னடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. விஷயம் சொன்னதெல்லாம் போதும், வா வீட்டுக்கு கிளம்பலாம். கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா. அடங்க அப்பா, அதான் கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காருல, வா கிளம்பலாம். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு எதுக்காக இங்க வரணும்? இனிமே இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது. பார்த்தது போதும், வா கிளம்பலாம். அருண், அவங்க போயிட்டாங்க சார். இல்ல, அவங்க போன பக்கமே பார்த்துட்டு இருக்கீங்களே, அதான் போயிட்டாங்கன்னு சொன்னேன். சரிங்க சார். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அருண்? அந்த கயல்விழின்ற பொண்ணு கிடைச்சிட்டாங்களாம். என்ன சொல்றீங்க அருண்? கிடைச்சிட்டாங்களா? ஆமா சார். ஏதோ ஒரு இடத்துல சுயநினைவு இல்லாம மயங்கி விழுந்து கிடந்ததாவும் ஊர்க்காரங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டுல சேர்த்ததாவும் சொன்னாங்க. ஓ அப்படியா? அது எப்படி அருண்? கடத்திட்டு போன பொண்ண எதுவுமே பண்ணாம கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே அருண். அதான் சார் எனக்கும் டவுட்டு. சரி ஓகே, ஈவினிங் அந்த பொண்ணை விசாரிக்கணும் சரியா? ஓகே சார். அது எப்படி? கிட்டத்தட்ட கடத்தினவங்க பக்கம் நம்ம நெருங்கிட்டோம். நம்ம நெருங்கின நேரம் எப்படி காணாம பொண்ணை திரும்ப கொண்டு வந்து விட்டுருப்பாங்க? ஒருவேளை தப்பிச்சு ஓடி வந்திருக்குமோ? பார்க்கலாம், அதான் விசாரிக்க போறோமே. விசாரிக்கும் போது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல அப்படி என்ன இருக்கும்? மாமா இதுல என்ன வச்சிருப்பாங்க? இந்த gift பாக்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்க பொருளும் அழகாத்தானே இருக்கும். மாமா எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்? மாமா எதுக்காக எனக்கு gift கொடுக்கணும்? ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணாங்க? கல்யாணம் நின்றதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா மாமா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்? எதுவா இருந்தா என்ன, எனக்கு மாமா gift கொடுத்துருக்காங்க, அதுவே எனக்கு போதும். மாமா என்கிட்ட பேசும்போதே எவ்வளவு அழகா எவ்வளவு உரிமையா பேசினாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை எனக்கு இருக்க ஆசை மாதிரி மாமாக்கும் என் மேல ஆசை இருக்குமோ? இருக்கு, உன் மேல எனக்கு நிறைய ஆசை இருக்கு. கண்ணே உனக்கு மின்னினி பிடிச்சி நடக்காயே தட்டுமா. இடியுற வரைக்கும் அடியில சாத்தி விசையும் சொல்லட்டுமா. நீ அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பார்த்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுலயும் என் மேல ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் உன் கண்ணுலயே பார்த்துட்டேன். எனக்கு கல்யாணம்னு சொன்னோன்னே உன் முகத்துல ஒரு கலையே இல்லை, உன் முகத்துல சிரிப்பே இல்லை. இதுல இருந்தே எனக்கு தெரியாதா உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு? ஆமா, பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமே தரணும் சீர ரெண்டு தாங்கா தட்டு கோடு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் என்ன பிடிக்குமா மாமா? பிடிச்சதுனால தானே உனக்கு அந்த கிஃப்டே கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா நீ அதிர்ச்சி ஆயிருவ. நீ சிரிக்கிற தங்கத்தேது ஓ தேவை என்ன தேடு. இத ஓபன் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமா? ஆனா ஓபன் பண்ணவே மனசு இல்லையே. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? எனக்கு இதை பிரிக்கவும் மனசு இல்ல. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கவும் ஆசையா இருக்கு. அப்படி மாமா இதுக்குள்ள என்ன கிஃப்ட் வச்சிருப்பாங்க? எனக்கு எதுக்காக கிஃப்ட் கொடுத்தாங்க? வெடலுக்குள்ள நானும் ஒரு விவரம் கேட்க வேணும். ஏதம்மானே தவறப்பு புள்ள தள்ளாடும் தண்ணி இல்ல. என்ன மேடம், எப்படியா நீ எப்படி வந்த? என்ன மறைக்கிற? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட நீ மறைக்க முடியுமா? ஒழுங்கா எடு.
மது, நீ ஒழுங்கா வெளியே எடு. சரி, உன்கிட்ட மறைக்க முடியுமா? என்னடி இது, கல்யாணத்துக்கு போனவ அழுதுகிட்டே வருவேன்னு பார்த்தா இப்படி முகம் பூரா ஜொலி ஜொலின்னு சிரிப்புலயே சொல்லிக்குது. போடிட்டு உண்மையை சொன்னா வெக்க வருதாக்கும். என்னடி நடந்துச்சு? நீ அழுதுகிட்டு வருவேன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். நல்லா எதிர்பார்த்திருப்ப. ஆமா, நீ வரேன்னு சொன்னீல, ஏன் வரல? அது ஒரு வர முடியாத சூழ்நிலை. ஓஹோ, மேடம் அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. ஓ, இப்ப மேடம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சோ, அதனால குடும்பஸ்திரி ஆயிட்டீங்க, அதனால வர முடியல. போதும் போதும், ரொம்ப இழுக்காத. நான் தான் சொல்லிட்டேன்ல, வர முடியாத சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? ஆமா, அங்க என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கலையா? என்னடி சொல்ற? கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணமே நடக்கல பிரியா, பின்ன என்ன நடக்கும்? என்னடி சொல்ற? கல்யாணமே நடக்கலையா? ஆமா பிரியா, கல்யாணம் நடக்கல. கல்யாணம் நின்னு போச்சா? ஆமா, அதனாலதான் நாங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். ஓ அப்படியா? எப்படி நின்னுச்சு? அது எப்படியோ நின்றுச்சு. பொண்ணையும் பையனையுமே காணோம், அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? என்னடி சொல்ற? பொண்ணையும் பையனையும் காணும்? ஆமா பிரியா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மாமா ஏதோ பிளான் போட்டு நிப்பாட்டணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கடைசியில பொண்ணையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம். கல்யாணம் நிக்கணும்ன்றதுக்காக மாப்பிள்ளை காணாம போயிட்டாரா? ஆமா பிரியா, மாமாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பின்ன எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? அதான் எனக்கும் தெரியல. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தினாரு? அதுவும் எனக்கு தெரியல. ஆனா ஆக மொத்தம் கல்யாணம் நின்னு போச்சு. என்னமோ ஒரு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, அதுல உனக்கு சந்தோஷம் அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கோ. சரிதான், இத்தனை நாளா அவ்வளோ மூஞ்சி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்ப 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுது. ஆமா, அது சரி, இந்த கிஃப்ட் யார் கொடுத்தது? என் மாமா தான் பிரியா. என்னடி சொல்ற? உன் மாமாவா? நீ எதுக்கு ஆச்சரியமாகற? நானே ஆச்சரியமாகல, நீ ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற? இல்லடி, உன் மாமாக்கு உன் மேல ஆசையே இல்லாத மாதிரி தானே நீ பேசிட்டு இருந்த. அப்புறம் எப்படி கிஃப்ட் எல்லாம்? சரி குடு, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் கொடுக்க மாட்டியா? அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா தானடி உன் மாமாவோட மனசுல நீ எந்த நிலைமையில இருக்கன்னு தெரியும். குடி, பிரிச்சு பார்க்கலாம். நான் கொடுக்க மாட்டேன், இதை நானே தான் பிரிக்கணும், அதுவும் நான் நினைச்ச நேரம் தான். சரிடி, நீயே பிரிச்சு என்ன இருக்குன்னு பாரு. அது இப்போ இல்ல, எனக்கு எப்ப பிரிக்கணும்னு தோணுதோ அப்பதான் பிரிப்பேன். ஓஹோ, நீ இங்கேதான் இருக்கியா? நீ வெளியே வரமாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மாசமா இருக்கிறதுனால என் சித்தி உன்னை எங்க வெளியே அனுப்ப போகுது, நம்ம பிளான் எதுவுமே நிறைவேறாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீ வெளியேறியலாம் வாரியா? நான் நினைச்சது நடக்கணும்னா உன்னை அந்த வீட்டுக்குள்ள வச்சு எதுவும் பண்ண முடியாது. நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் நான் நினைச்சது நடக்கும். பரவாயில்ல, நான் நினைச்சத இப்ப நடத்திடுறேன். வயிற்றுல இருக்க குழந்தை உயிரோட வந்து இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது. என் அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லி உன் வீட்டுக்கு வந்தப்ப என் சித்தி உன்னை பார்க்க விடாம பண்ணுச்சுல, இனிமே பாருடி, என் அம்மா மட்டும் இல்லை, யாராலையும் உன்னை பார்க்கவே முடியாத அளவு நான் பண்றேன். வயிற்றுல குழந்தை இருக்குன்ற திமிர்ல தானே நீ ஆடிட்டு இருக்க. அந்த குழந்தையே இல்லாம ஆக்கிட்டா உன் குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் வயிற்றுலயே அழிஞ்சு போயிருண்டி. மேடத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? எல்லாம் நல்லா தான் போகுது. சக்தி என்ன எப்படி பாத்துக்குது? உங்க சக்தி என்னெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, எங்க அத்தையும் என்ன தாங்குதாங்கன்னு தாங்குறாங்க. என்னடி சொல்ற? பெரியம்மா உன்னை ஏத்துக்கலன்னு தானே சொன்னாங்க? அதெல்லாம் முன்னாடிமா, இப்ப கிடையாது. என்னடி சொல்ற? ஆமா மது, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? அதனடி கதை? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, அப்புறமா சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்பயே சொல்லிதான் ஆகணும். ஒன்னா விட்டு அதுக்கப்புறம் என்னால கையில பிடிக்கவே முடியாது. என்ன நடந்துச்சு நீ சொல்லு. என் பெரியம்மா எப்படி உன்னை ஏத்துக்கிருச்சு? அது வந்து தானே என்னடான்னு பார்த்தேன். நான் தான் கிரிமினல்னா இவ எனக்கு மேல கிரிமினல் ஆச்சு. வயிற்றுல குழந்தையே இல்லாம மாசமா இருக்கேன்னு சொல்லி என் குடும்பத்தையே நீ ஏமாத்திட்டு இருக்கியா? என்ன பிரியா சொல்ற? இவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போட்டுட்டு இருக்கா? நான் என்ன பண்றது மது, நீயே சொல்லு. நான் சாப்பிட்டதை சேராம வாந்தி எடுத்தேன், அதையே அத்தை தப்பா நினைச்சிட்டாங்க.
பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இத நீ அப்பயே என்ன ஏதுன்னு சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானடி. சாப்பிட்டது சேராமத்தான் வாந்தி எடுத்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் பெரியம்மா மனசுல இவ்வளவு பெரிய ஆசை வளர்ந்துருக்காதுல பிரியா. இது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுச்சேன்னு வச்சுக்க. மது, நீ வேற எனக்கு வீதியை கலப்பாதடி. நானே ஒவ்வொரு நிமிஷமும் என் அத்தைக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டே இருக்கேன். இவ்வளவு பயத்தோட எதுக்கு பிரியா நீ சுத்திட்டு இருக்க? எல்லா விஷயத்தையும் சொல்லிரு பிரியா. சாப்பிட்டது சேராமதான் அத்தை வாந்தி எடுத்தேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நான் சொல்லணும்னு தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உன் அண்ணன் தான். பாரு பிரியா, இது நல்லதுக்கு இல்ல. சக்தி அண்ணன் ஆம்பளை, எதை வேணா சொல்லிட்டு அது பாட்டுக்கு இருந்துரும். ஆனா நீ ஒரு பொண்ணு, அதுவும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிருக்க பொண்ணு. மத்த விஷயம் எதுவா இருந்தாலும் நீ மறைச்சா தெரியாது. ஆனா இது குழந்தை விஷயம் பிரியா. இத மறைச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அதோட விளைவு ரொம்ப பெருசா இருக்கும் பிரியா. என் பெரியம்மா இதனாலதான் உன்னை ஏத்துக்கிறச்சுன்னு எனக்கு தெரியுது. நீ சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல உன்னால பிரெக்னன்ட் ஆக முடியலன்னா என்னடி பண்ணுவ? மது, அப்படி மட்டும் சொல்லாத மது. எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி எல்லாம் பேசினா என்ன மது? பிரியா, பிராக்டிக்கலா யோசி பிரியா. உன்னால ஒரு மாசத்துல பிரெக்னன்ட் ஆக முடியலன்னு வச்சுக்க, நீ இத மறைச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டா யாருக்கும் பிரச்சனை இல்ல. இதுவே ஒரு 2-3 மாசம் கழிச்சு உன் வயித்துல குழந்தை இல்லைன்னு பெரியம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. இவ்வளவு பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ இந்த பாரத்தை சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல பிரியா. தயவு செஞ்சு நீ பெரியம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிரு. சரி மது, நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லாத. இந்த விஷயத்த என் பெரியம்மா கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற வழிய பாரு. சரி மது. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நான் சொல்ல விட்டா தானடி. இத நீயா என் சித்தி கிட்ட சொல்ல நான் விட மாட்டேன்டி. இத நீ சொல்லி என் சித்தி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். இந்த விஷயத்த நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் என் சித்தி கிட்ட சொல்லி ஊரறிய உலக அறிய உன்னை நான் அசிங்கப்படுத்தல. என் பேரு சிவா கிடையாதுடி. நீ எப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனியோ அதே மாதிரி 4 பேர் முன்னாடி நான் உன்னை அசிங்கப்படுத்தி காட்டுறேன்டி. இதுதான் சார் அந்த பொண்ணோட வீடு. சரி, ஓகே, அவங்கள கூப்பிடுங்க. ஐயா, ஐயா. போலீஸா? இந்த நேரம் இங்க எதுக்காக வந்திருக்காங்க? ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐயா, உங்க பொண்ணுங்க கூப்பிடுறீங்களா? சார், பயப்படாம கூப்பிடுங்க ஐயா. சரிங்க சார். கயலு அப்பா, இவதான் சார் என் பொண்ணு. வணக்கம். உங்களை யாரோ கடத்திட்டாங்கன்னு. என்னையா கடத்திட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? என்ன மேடம் பேசுறீங்க? உங்களை கடத்திட்டாங்கன்னு தான் உங்க அப்பா 2 நாளைக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நீங்க என்னடா யாரும் உங்களை கடத்தாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. யாரும் என்ன கடத்தல. எதுக்காக உங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அப்பா வயசானவரு, என்ன காணோன்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாரு. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கு? இந்த பொண்ணை ஒருத்தன் கடத்தினதை சிசிடிவி கேமரால நானே என் கண்ணால பார்த்தேன். அப்படி இருக்கும்போது யாருமே கடத்தலன்னு இந்த பொண்ணு எதுக்காக சொல்லுது? என்ன சார் இது? ஏதோ கடத்திட்டாங்க சிசிடிவி கேமரால பார்த்தேன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா அருண், நான் சொன்னது உண்மைதான். சிசிடிவி கேமரால என் கண்ணால பார்த்தது இந்த பொண்ணு தான். எதுக்காக சார் இந்த பொண்ணு நான் காணாம போலன்னு சொல்லுது? அதான் அருண், எனக்கும் ஒன்னும் புரியல. நான் மன்னிச்சிருக்க தம்பி, என் பொண்ணு காணாமலாம் போகலையா, அவ ஃப்ரெண்டு வீட்டுலதான் இருந்தாலும். என்ன சார் சொல்றீங்க? ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தாங்களா? ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தவங்க எந்த தகவலுமே சொல்லாமையா இருந்தாங்க? இல்ல சார், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஆனா நான் தான் மறந்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் அவ இல்லைன்னு அவ காணாம போயிட்டாளோன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இல்லையே, இதுல வேற ஏதோ விவகாரம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. முன்னாடி காணாம போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த இவரா இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, யாரும் எதுவும் சொன்னாங்களா என்ன? யார பத்தும் பயப்படுறீங்களா? யார பத்தும் பயப்படாதீங்க. உங்க பக்கத்திலேயே தான் நாங்க இருப்போம். யாராலையும் உங்களை எதுவும் பண்ணிட முடியாது. அது வந்து தம்பி. அப்பா, இல்லப்பா, என் பொண்ணை யாரும் கடத்தல. நான் தான் ஏதோ ஒரு யோசனையில தெரியாம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டேன். மன்னிச்சுக்கோங்க. எதுக்காக இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? யாருக்கு பயந்துகிட்டு இப்படிலாம் பேசணும்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்ப எந்த நிலைமையில இருந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அது எப்படி ஒரு பொண்ணை கடத்திட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம கொண்டு வந்து விட முடியும்? இன்னும் எதுக்காக ஊர்ல இருக்கவங்க உங்க பொண்ணு எங்கேயோ மயங்கி விழுந்திருந்தாங்க, சுயநிலைமே இல்லாம இருந்தாங்க, ஊருக்காரங்க தான் கொண்டு வந்து வீட்டுல விட்டாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து சார், நான் ஊருக்குள்ள வரும்போது ஏதோ சுயநிலை இல்லாம மயங்கி விழுந்துட்டேன் போல, அதனாலதான் ஊருக்காரங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது எனக்கே ஞாபகம் இல்லை. என் அப்பா சொல்லும்போதுதான் எனக்கே தெரியும். மற்றபடி என்னை யாரும் எதுக்காகவும் கடத்தலாம் இல்லை சார். என்னம்மா புது புது கதையா சொல்லிட்டு இருக்கீங்க? யார் சார் கதை சொல்றது? நீங்க தான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் என்ன கடத்தவும் இல்லை. நீங்க வேணா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் அப்பாட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவர் வயசானவர். நான் சொன்னதையே மறந்து நான் காணாம போயிட்டேன்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நான் இன்னைக்கு வரவும் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. சார் இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது அருண். அவங்களே அவங்க வாயால சொல்றாங்க யாரும் என்ன கடத்தல, நான் சுயநினைவோட தான் இருக்கேன்னு சொல்லி. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும் அருண்? சார் அந்த சிசிடிவி கேமராவை காமிச்சு 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 ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பொண்ணு நானே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ என்ன சார் பண்றது? நம்மளால எதுவும் பண்ண முடியாது அருண். எல்லா ஆதாரமும் கையில இருந்தும் இந்த பொண்ணு எதுக்காக சார் இப்படி சொல்லணும்? அதான் அருண் எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை யாராவது மிரட்டி இருப்பாங்களோ? பார்த்தா அப்படித்தான் தோணுது. சரி பாப்போம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே வராமலா போயிட போகுது. சரிங்கய்யா, நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க தம்பி. சிவா, நல்லவேளை போயிட்டாங்க. ஏம்மா எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? இல்லப்பா, என்னால முடியாது. எனக்கு இருக்குது நீங்க மட்டும்தான். இந்த விஷயத்த வெளியே சொன்னா உங்களையே கொன்றுவேன்னு மிரட்டுறப்போ என்னால எப்படிப்பா இந்த உண்மையா போலீஸ்கிட்ட சொல்ல முடியும்? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.